ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. இந்த ஹோண்டா ஷைன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, இந்த கார்பெட்டர் வந்து போயிடுச்சு. வண்டியில் வர ஒரிஜினல் கார்பெட்டர் போயிடுச்சு. இந்த கார்பெட்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா, 5800 சம்திங் வருது. கஸ்டமர்கிட்ட கேட்டது, கம்மியாக எதுவும் பண்ண முடியாதுங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஸ்பேக்கோ பிராண்டில் ஒரு கார்பெட்டர் வருது. சரிங்களா? யூனிகார்ன் ஷைனுக்கலாம். இது வந்து 2000 சில்லற தான். பாதிக்கு பாதி ரேட் வந்து கம்மி. வண்டியும் நல்லா ரன்னிங் ஆகுது. மைலேஜும் நல்லா இருக்குது இந்த கார்பெட்டர் போட்டாக்கா. ரேட்டும் கம்மியாக இருக்குது. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ இந்த கார்பெட்டர் வந்து நம்ம மாட்டிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருங்கள். இதுபோல் யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் ஒயர் வந்து ஆல்டர்னேட் அதிலே கொடுத்துட்றாங்க. நம்ம எதுவும் கட் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. கேபிள் எல்லாமே A to Z எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. பெட்ரோல் டியூப் முதற்கொண்டு நம்ம அப்படியே கார்பெட்டர் வாங்க போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், வேலையை முடிக்க போகிறோம். பெட்ரோல் டியூப் சொருகியாச்சு. பெட்ரோல் வந்து இறங்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சப்போஸ் இல்லைனா ஏர்லாக் ஆகிடுச்சுனாக்கா பெட்ரோல் வந்து இறங்காது. இறங்கலைனாக்கா அப்போ நம்ம வண்டி கிக்கர் வந்துச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ ஏர்லாக் ஆகிட்டுருக்கு. பெட்ரோல் இன்னும் வரல. அப்போ நம்ம கிக்கர் வச்சா என்ன ஆகும்? வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வண்டி வந்து முடிச்சாச்சு. வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேட்ரி வந்து டவுனாக இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.